கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை அருளச் செய்வார். அன்பானவர்களே, கடவுளிடத்துல எப்பையும் நாம உண்மையா இருக்கிறப்போ நம்முடைய வேண்டுதல்களை அவரு நமக்கு தருவார். நாம யாரிடத்துல வேணாலும் பொய் பேசலாம், யாரிடத்துல வேணாலும் மறைக்கலாம், யாரிடத்துல வேணாலும் உண்மைக்கு புறம்பா நடக்கலாம். ஆனா கடவுள் இடத்துல அதை நாம செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய கண்கள் உலகமெல்லாம் பாவிச்சிருக்கு. மரத்துல இருக்கு, செடியில இருக்கு, ரோட்ல இருக்கு, கல்லுல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்து அவர் நம்மளை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவரிடத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். உண்மை எந்த இடத்துல இல்லையோ அங்க மகிழ்ச்சி இருக்காது. அப்ப நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தரிடத்துல உண்மையா இருந்தா நம்ம மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்படி மனமகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதைய ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு அதுதான் சொல்லியிருக்கார். என்னன்னு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ என் பிதா மகிமைப்படும்படியா நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. இப்ப நாம உண்மையா, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாம, நம்ம இடத்துல பொய் இல்லாம, கடவுள் இடத்துல உண்மையா இருந்து, நம்முடைய நண்பர்கள் இடத்துல உண்மையா இருந்து, குடும்பத்துல உண்மையா இருந்து, சக தோழர்கள் இடத்துல உண்மையா இருந்து, கடவுள் இடத்துல மகிழ்ச்சியா இருக்கிறப்போ நம்ம என்ன கேட்கிறோமோ, நாம என்ன வேண்டுதல் பண்றோமோ அதை நமக்கு மன மகிழ்ச்சியா செஞ்சு கொடுப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கடவுள் இடத்துல கேளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் நடந்து உம்மிடத்துல மனமகிழ்ச்சியாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. நீர் நிறைவேற்றி கொடுக்கிற வேண்டுதலினால் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க கிருபை பாராட்டுங்க. இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா செயல்களையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.